ஈழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வனம் தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை விட தேர்ந்து தலைநிமிந்து வாழ இல்ல பெண்கள் பிறந்த கதை உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை சாகம் எடுத்து அந்த வாணி பறந்து அந்த வானம் வளர்ந்த கரிகால பறந்து படை மண்ணை நினைத்து கட உன்னை நினைத்து கட என்ன நினைத்து அந்த வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில மரகத உடையது முப்பாட்டன் ராவண 10 தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி மலர்ந்தது மனமோரு மாளிகை. ஓம் நம சிவாய. அன்பே சிவம். வாங்க திருவண்ணாமலை திருக்கோணேஸ்வரன் ஆலய தரிசனம் பார்ப்போம். வீடியோ மேலே தள்ளி விட்டுறாங்க. வீடியோவில் மூலஸ்தானம் திறந்து பூசை நடக்குது, வசந்த மண்டப பூசை நடக்குது, சாமியை தூக்கி சாமியை கொண்டு போகிறாங்க, நிறைய விஷயம் இருக்குது. வீடியோ தள்ளி விட்டுறாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ நல்லா கிடைக்கும். பொழுதில் காக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் என் பெருமான் ஈசன் ஒருவன். அது எல்லாருக்கும் தெரியும். கேட்ட உடனே தார ஒரே இறைவன் சிவபெருமான் மட்டும்தான். அன்பே சிவம். வாங்க. நான் வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு இல்லை, மனசு ஒரு சின்ன ஒரு கவலை. அப்போ நான் மனக்கவலைண்டா போகிற இடம் கோவில் தான். அதுக்கும் கோணேஸ்வரர் கோவில் தான் போவேன். அப்போ சரின்னு போட்டு ஆட்டோ எடுத்துக்கொண்டு போனேன் கோயில் அடிக்கு. ஆனால் நான் போனது வெளியில் இருந்து சும்மா சாமியை பார்த்து பேசிட்டா வருவோம்ட்டு போனேன். ஆனால் நான் கும்பிட்டேன் எந்த அப்பன் கோயிலை திறந்து மூலஸ்தானத்தை திறந்து பெருசாக பூசையை பார்த்து எனக்கு நான் எதிர்கூட பார்க்கல. என்னால் அப்படி பார்ப்பண்டு. இன்னொரு விஷயம், அவர் அனுமதி இல்லாமல் அந்த கடற்கரையை தாண்டி வர ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்குள்ளேயே கால் வைக்கலாது. அவர் அனுமதி இருந்தால் தான் இந்த கோயிலுக்குள்ளேயே போக முடியும். அது எல்லாருக்கும் தெரியும். வாங்க வீடியோ பார்ப்போம். வீடியோ நல்லா கிடைக்கும். அப்போ நான் சரின்னு போட்டு ஷர்ட் கட்டாயம் எங்கே போனாலும் நான் ஷர்ட் கழட்ட மாட்டேன். வேறு கோயிலுக்குள்ளே போகும்போது நான் ஷர்ட்டோடு தான் போவேன். நான் கோயிலுக்கு வரேன்ட்டு வரல, டவுனுக்குள்ளே இருந்தால் அப்போ எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தபடியாக நான் விழிக்கிட்டு வந்தேன். அதனால் வேட்டி கட்டலை, மன்னிச்சிருங்க. வந்து ஒரு டிக்கெட்டையும் போட்டால் ஒரு அர்ச்சனையை வெளியே போட்டு வந்தால் இது நடராசர் சைட்டில் இருக்கிற நடராசர். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை தான், அதை நான் எடுத்தேன். கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. எந்த மனசாட்சிப்படி அது சிவபெருமானுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தப்பில்லை. அடுத்தது நான் உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாண்டு நிறைய போட்ஸ் போட்டிருந்தது தான். ஆனால் நான் அதே மாரி எடுத்தேன். எனக்கு சிவபெருமான் அருள் தந்தா நீ எடுன்னு சொல்லி என்ன காரணம்னா சில அறிகுறியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உள்ளுக்குள்ளே வந்து 5000 இருந்தார். கோவில் காரத்துக்கு நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் பார்த்தாங்க நான் வீடியோ எடுத்தது. ஆனால் யாருமே தம்பி நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருமே என்ன தடுக்கலை. அப்போயே நான் ஒரு முடிவு எடுத்தேன். சிவபெருமான் எனக்கு அனுமதி தந்துட்டார் வீடியோ எடுக்கண்டு. இதுதான் உண்மை. அந்த கோயிலுக்குள்ளே வந்தாக்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே போட் போட்டிருக்கா இல்லையா, உள்ளே எடுக்க விடுவாங்களா விட மாட்டாங்களான்ட்டு கோயில்காரர்களும் பார்க்கலாம். அது எனக்கு சிவபெருமான் எடுக்க சொல்லி அனுமதி தந்துட்டார். நான் எடுத்தேன். என்னால் வந்து கோயிலுக்கு வர முடியாதாக்கள், கஷ்டப்பட்டாக்கள், அடுத்தது வயசு போனாக்கள் என்னால் வந்து வீடியோ பார்த்துட்டு போயிடுவாங்க. தூரமாக இருக்கிறாக்கள், வரவே முடியாதாக்கள், அவங்க வந்து என்னால் வந்து இந்த சிவபெருமான் வெளிப்பக்கத்தை நிறைய பேர் பார்த்துக்காங்க, மூலஸ்தானத்தை பார்த்துட்டு போயிடுவாங்களே. அன்பே சிவம். அப்படியே வீடியோ எடுத்து முடிய கவலையோட கிளம்பி வெளியில் வந்து அந்த ஸ்கூல் படியங்களா நின்று டூரிஸ்ட் வந்துருக்காங்க போல இருக்கு. சரின்னு விட அப்படியே நான் ரிவேஸ்லேயே கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டே போனேன். பெருமான் ஈசனை பார்த்து கொண்டு போயிட்டு அப்படியே பங்காளி திரும்பி போனா நல்ல வடிக்குள்ள பூந்த அத்தா சூளம் எடுத்தாலோ காட்டுச்சாமி தாண்டவான்னு தெரியாது. ஆனா டேய் அவன் வெட்டின ஒவ்வொரு வெட்டும்